ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இந்த பீனட் கேக்கு. இது நான் 3 கிலோவில் ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அரை கிலோவில் எப்படி பீனட் கேக் செய்யலாம், என்னென்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் வெயிட் மிஷின் வச்சு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டோடு நான் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. பீனட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கடலை அரை கிலோ எடுத்துக்கலாம். 500 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம 500 கிராம் கடலை எடுத்துக்கிறோங்க. இப்போ 500 கிராம் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஓடிஜிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஓடிஜி இல்லைன்னா வறுத்துக்கோங்க. கேஸ் அடுப்பில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் நான் என்ன நெய் யூஸ் பண்ணுறேன்னா ஆர்கேஜி யூஸ் பண்ணுறேன். இந்த லக்ஷ்மி பிராண்டில் உள்ள நெய்யும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை உருக்கி தான் ஆட் பண்ணணும். நம்ம கடலை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நெய்யை மேலே வச்சிட்டோம்னா நெய் உருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கடலை சூப்பராக வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இதில் உள்ள தோல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூடாக இருக்க போகும்போதே தோல் எடுத்துகிட்டா ஈஸியாக வந்துடும். ஆனால் சூட்டோடு எனக்கு எடுக்க முடியலை. சரி, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மைதா என்ன அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அரை கிலோ கடலை எடுத்திங்கன்னா அரை கிலோ மைதா. 500 கிராம் கடலை எடுத்திருக்கேன். கரெக்டாக 500 கிராம் மைதாவும் எடுத்துக்கிட்டேன். சீனி 400 கிராம் எடுத்துக்கோங்க. அரை கிலோ கடலைக்கு அரை கிலோ மைதாக்கு சீனி நீங்கள் 400 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கடலையை பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்துகிட்டு கடலை ரெடியாக இருக்குது. 1-2 தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெய் 150 கிராம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் கீ கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கடலையை அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து அரைக்கணும். கடலையை லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நம்ம பிஸ்கெட்டுக்கெலாம் அரைச்சோம்னா ஃபைன் பேஸ்ட்டாக அந்தளவுக்கு அரைக்காமல் கொரகொரப்பாக 1-2 நமக்கு கடலை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மைதா அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே நீங்கள் கடலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 400 கிராம் நம்ம சீனி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3ஐயும் சேர்த்து இந்த 3மே ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ மைதா, அரை கிலோ கடலை, 400 கிராம் சீனி, இந்த 3மே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 150 கிராம் கீ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக பதறிக்கோங்க. இது ரொம்ப இந்த சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் ரொம்ப பிசைய வேண்டியதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். லைட்டாக எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கீ மட்டும் நமக்கு பத்தாது, இது கூட நம்ம ஆயிலும் ஆட் பண்ணணும். ஆயில் 1/4 லிட்டர் ஆயில் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அரை கிலோவுக்கு நம்ம 1/4 லிட்டர் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணால் பிசைய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்து வந்துடணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ இதில் எடுத்திங்கன்னா அரை லிட்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. கீ 300 கிராம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அரை கிலோ அப்படிங்கிறதுனால நமக்கு 1/4 லிட்டர் ஆயில் கரெக்டாக இருக்கும். 150 கிராம் கீ கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்போ நான் மொதல் நாள் காலையிலே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நான் வெயிலில் வைக்க போகிறேன். வெயிலில் வச்சு இதை நம்ம மறுநாள் தான் நம்ம செய்யணும். நம்ம உடனே செஞ்சோம்னா கேக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நான் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாகவே வைக்க போகிறேன். இப்போ நான் காலையில் கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்களா மாவுடைய பதத்தை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 நாள் 3 நாள் வெயிலில் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம 1 நாள் வச்சா கரெக்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் கூட வெயிலில் வச்சு எடுக்கலாம். கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னா முதல் நாள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் செய்யுங்க. அதுக்கும் கூட டைம் இல்லைன்னா காலையில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கூட செய்யலாம். கேக் நல்லாயிருக்கும். ஆனால் உடனே ரெடி பண்ணி உடனே செய்யாதீங்க. இப்போ வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாமா?
இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் செய்ய டைம் இல்லாதனால நான் 2 நாள் வெயிலில் வச்சுருந்தேன். வெயிலில் வச்சதுக்கப்புறம் அந்த மாவுடைய பதத்தை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு ரெடியாக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமான ஆயிலும் ஆட் பண்ணக்கூடாது, நெய்யும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவு நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். அடுத்து வந்து ஒரு க்ளீனான ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாவை எடுத்து அமுத்தி விட்டுக்கோங்க. எல்லாமே நமக்கு வந்து ஈவனாக இருக்கிற அளவுக்கு அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட போகும்போதே நமக்கு வந்து நம்ம கையை பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம கையில் ஒட்டும். இது வந்து கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். மாவு வந்து கரெக்டாக இருக்க போகும்போது தான் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஈஸியாக தட்ட வரும். இல்லைன்னா நமக்கு வந்து கேக் வந்து உதிர்ந்து கொட்டும். கேக் தட்டிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஓடிஜியை வந்து சூடு பண்ணிடலாம். 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம கேக்கை உள்ளே வைக்கணும். கையை பாருங்களேன், நம்ம தட்டிகிட்டு இருக்கலே கையில் வந்து எண்ணெய் விடும். விறகடுப்பில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் ஆரம்பித்த புதுசில் வந்து இந்த கேக் வீடியோ வந்து விறகடுப்பில் தான் நான் செஞ்சு போட்டிருப்பேன். இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் செய்கிறோம். இதே போல் வந்து நம்ம எடுக்க போகும்போது வந்து கேக்கை தட்டி எடுக்க போகும்போது ஈஸியாக எடுக்க வரணும். உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மாவுடைய பதம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ரொம்பவே முக்கியம். அந்த மாவு பதம் இல்லைன்னா கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் வந்து நமக்கு உதிர்ந்து கொட்டும், கையில் எடுக்க வராது. ஸோ இந்த பதம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மைதாவில் தான் செய்யலாமா அப்படின்லாம் கிடையாது. இதே கோதுமை மாவுலேயும் நீங்கள் செய்யலாம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாலாம் வைக்க வேண்டியதில்லை, உடனே பிசைஞ்சு உடனே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடிஜியில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக நமக்கு வந்து 10 நிமிஷத்தில் வந்து இந்த கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பிளேட்லேருந்து இந்த கேக்கை எடுங்க. சூப்பராக நமக்கு வந்து அந்த பீனட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். வாயில் வச்சதுமே அவ்வளோ கரையிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தும் கூட, விரும்பியும் இந்த கேக் சாப்பிடுவாங்க. இது வேணும்னே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. நான் பார்த்த உடனே நான் செஞ்சுருவேன் டக்குன்னு, எனக்கு புரியும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கேக்கை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை எத்தனை வாட்டி பார்த்தாலுமே எனக்கு வரமாட்டேங்குது, இந்த கேக்கோட பதம் தெரியலை, ஆனால் அந்த கேக் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து நம்மள்ட்ட ஆர்ட்ரு பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக் எடுக்க போகும்போதே நமக்கு வந்து உதிராமல் எடுக்க வரணும். அப்படி எடுக்க வந்து அந்த கேக்குடைய பதம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு நன்றி.